ஜூலை மாதம் 2024 வருஷம் வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது கர்த்தர் நேரடியாக சொன்ன ஒரு வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தத்தை நான் எடுக்கும் பொழுது ஜெபத்தோடு எடுத்துட்டேன், ஸ்தோத்திர பலியிட்டு எடுத்துட்டேன், நன்றி சொல்லி எடுத்துட்டேன். நான் எப்பயுமே ஆண்டவர்கிட்ட அந்த வாக்குத்தத்தம் எடுக்கும்போது ஸ்தோத்திர பலியிட்டு எடுத்துட்டேன். ஆனால் சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த வாக்குத்தத்தம் எடுக்கும்போது நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு நான் இதுக்கு பிறகு நான் உங்களுக்கு சாட்சியை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை குறித்து நம்ம பார்ப்போம், சரிங்களா? இப்போ ஆண்டவர் நேரடியாக சொல்கிற விஷயம், ஆண்டவர் ஒரு தேவதூதனை வைத்து பேசலை. இங்கே நேரடியாகவே இந்த வசனங்கள் நிறைய விஷயத்தில் பார்க்கலாம். ஒன்று ஆசிரியர்கிட்ட சொல்லி சொல்றது, நியாய பிரமாணிகர்கிட்ட சொல்லி சொல்றது, நியாயாதிபதிகள்கிட்ட சொல்லி சொல்றது, ஒரு தீர்க்கதரிசிகிட்ட சொல்லி சொல்றது, ஒரு ஆசாரியன் ஒரு ஊழியக்காரன் மேய்ப்பர்னு சொல்லி சொல்றது. இப்படி ஒவ்வொரு விஷயத்துல சொல்லுவார். சில இடங்களில ஆண்டவர் நேரடியாக சொல்லுவார். பைபிள் நீங்க படிச்சீங்கன்னா தெரியும். அப்படி பைபிள்ல நேரடியாக ஆண்டவர் சொன்ன ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த மாசத்துக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 6 மாசத்தை நாம் கடந்தோம், 7வது மாசத்தை நாம் சந்தித்திருக்கிறோம். அப்ப 7 என்பது என்ன? பரிபூரணம், ஃபுல்ஃபில். அப்போ அந்த ஃபுல்ஃபில்னஸ் அப்படின்றது நமக்குள்ள இருக்குமா? நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த கடந்த 6 மாசமே இல்லாம இருந்துச்சு, கடந்த 6 மாசமே அப்படி இருந்துச்சு, அந்த 6 மாசம் இப்படி இருந்துச்சு, அந்த 6 மாசம் நான் சந்திக்காத பிரச்சனையே இல்லை, போராட்டமே இல்லை, அவமானம் இல்லை, இப்படியெல்லாம் நம்ம யோசித்துப்போம். இதில் இன்னொரு மாதம் வேறு வந்துருச்சு. இந்த மாதத்தை நான் அதை என்ன பண்ண போகிறேன், இதை நான் என்ன பண்ண போகிறேன், இதை எப்படி கட்ட போகிறேன், அதை எப்படி நடத்த போகிறேன், இப்படி நிறைய பிள்ளையோடைய ஃபீஸாக இருக்கட்டும், வீட்டு வாடகைகளாக இருக்கட்டும், நிறைய இஎம்ஐயாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தை நம்ம யோசிப்போம். வேலைகளாக இருக்கட்டும், வியாபாரங்களாக இருக்கட்டும், படிப்பாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், சபை நடத்துதலாக இருக்கட்டும், நிறைய விஷயத்தில் நம்ம இந்த 6 மாதம் பல விதமான பாடுகளை சந்தித்ததுனால இந்த 7வது மாதத்துலையும் அதை விட அதிகமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் நேரடியாக கொடுக்குற வாக்குத்தத்தம், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த புகழ்ச்சி என்பதுக்கு என்ன அப்படின்னா துதி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மகாராஜா வராரு அப்படின்னா, நீங்கள் பழைய காலத்தில் உள்ள மன்னர்களுடைய கதையில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நம்முடைய பாட புத்தகத்தில் இந்த ஹிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு வரலாறு அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்போ அதில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இருக்கும்ல, பார்த்து உங்களுக்கு இருக்கா? அதில் இந்த மன்னர்களுடைய ஆட்சி எப்படி இருந்துச்சு அப்படின்னா, மன்னர்கள் வரும்போது அந்த துதி பாடுறதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பான். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தர் அப்படின்னு சொல்லி அங்கே வரவேற்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கும். அப்படிதானே? நம்ம கூட ஜெபம் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா அப்படி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஐஸ் வைக்கிறதுக்காக, என் கத்தாதி கத்தர், என் ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் அப்படின்னு. நம்ம எல்லா குற்றமும் செஞ்சிருவோம், எல்லா குறையும் செஞ்சிருவோம், கீழ்ப்படிய மாட்டோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம் மட்டும் ஆண்டவரை ஐஸ் வச்சுருவோம், துதிப்பார். அப்போ இந்த மாசத்துல கர்த்தர் நமக்கு அந்த பிரைஸ் என்ற ஒரு துதியை, அப்போ நம்ம ஒருத்தர் துதி பாடுறதுக்கு ஒருத்தர் வர போறாங்களோ இல்லை, புகழ்ச்சியை கர்த்தர் கொடுக்க போறார். கடந்த 6 மாசம் புகழ் இல்லாதபடிக்கு, உங்க வேலையில உயர்வு இல்லாதபடிக்கு, உங்க வியாபாரத்துல உயர்வு இல்லாதபடிக்கு, பிள்ளைங்களுடைய படிப்புல ஒரு உயர்வு இல்லாதபடி, உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல ஒரு உயர்வு இல்லாதபடிக்கு, ஒரு சமாதானம் இல்லாத, ஒரு சந்தோஷம் இல்லாத, ஒரு அன்பு இல்லாதபடிக்கு, உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல ஒரு பலன் இல்லாதபடிக்கு, ஒரு பெரிய ஒரு நிஷ்டூரம், ஒரு கஷ்டம், ஒரு துக்கத்தை நீங்க கண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த மாசம் அதற்கு ஆப்போசிட்டா உங்களை புகழ்ச்சி பண்ண போகிறார். ஆமென். அந்த புகழ்ச்சி, கீர்த்தி அப்படின்றது நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கீர்த்தி, கீர்த்தி அப்படின்னா நற்பெயர். ஆமே, நல்ல பெயர். இந்த மாசம் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். எந்த இடத்துல உங்களுடைய பேர் அவமானப்பட்டதோ,
குடும்பத்தில், நண்பர்கள் மத்தியில், உறவினர்கள் மத்தியில், நீங்கள் நம்பினவர்கள் மத்தியில், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வியாபாரம் பண்ணின இடத்துல, பிள்ளைங்கள் படிக்கிற இடத்துல, பிள்ளைங்களால் உங்களுக்கும் உங்களால் பிள்ளைகளுக்கும், அதாவது பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கும் ஒரு அவமானம் அடைஞ்சிருப்பீங்க. உங்களுடைய பேர் அசிங்கப்பட்டிருக்கும், கிறுக்கப்பட்டிருக்கும். இந்த நாட்களில் அந்த நட்பு பெயர், அதாவது கீர்த்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போறார். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது ஹை பொசிஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அங்கே இங்கே வாசிக்கும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த மேன்மை, உயர்ந்த ஸ்தானம், ஹை பொசிஷன் அப்படின்னும் போது மேன்மை, உயர்ந்த ஸ்தானம், ஒரு மேன்மையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாசம் உங்களை மேன்மைப்படுத்தும். இந்த வசனம் எல்லாம் எடுத்தாச்சுங்க, உட்கார்ந்தாச்சு, வசனம் எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த வசனத்துக்கு வந்து நான் வந்து ஒரு இந்த சப்ஜெக்டுக்கு நான் என்ன பண்ணணும், சில லெசன்ஸ் எடுக்கணும், பிரசங்க குறிப்புகள் எடுக்கணும். உட்காந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சகோதரியை ஆண்டவர் காட்டுறார். பைபிளில் ஒரு சகோதரி, பைபிளில் இருக்கிற சகோதரியோட உலக பிரகாரம் இருக்கிற சகோதரி. நீங்கள் உடனே பாஸ்டருடைய அக்காவை காமிச்சிட்டு கொடுக்க, பாஸ்டருடைய தங்கச்சி இல்லை, பைபிளில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரி ஆண்டவர் என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டார். அவங்களுடைய கேரக்டரை எனக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டார். அதை வச்சு தான் இந்த மெசேஜை ரெடி பண்ணேன். இந்த மெசேஜை நான் ரெடி பண்ணும்போது நிறைய பணம் வச்சிருந்து, நிறைய புகழோடு இல்லை, ஒரு அவமானத்தோடு, ஒரு பலவீனத்தோடு, ஒரு வலியோடு, ஒரு துக்கத்தோடு, ஒரு தேவைக்குள்ள, அப்படிதான் இந்த வாக்கு தத்துவம் எனக்கு கிடைக்குது. அப்பதான் இந்த வாக்கு தத்துவத்துக்கு நான் பிரசங்கம் குறிப்பிட்டிருக்கேன். எழுதி முடிச்சுட்டேன். எழுதி முடிச்சு இதை ரெடி பண்ணிட்டேன். இந்த சப்ஜெக்ட் நான் ஓடி பார்த்துட்டேன், எல்லாம் சரியாயிடுச்சு. அடுத்து இப்போ எபிரேயர் 2:18 எனக்குள்ள ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, இப்போ ஆண்டவர் வந்து எல்லா ஜனங்களுக்கு மேலாக கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் மேன்மையாக வைப்பேன்னு சொல்லிட்டாரு. அது எப்படி நடக்கும்? ஒரு சந்தேகம் வரும்ல, மனுஷனால சந்தேகம் வரணும்ல. மெசேஜ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு இடையில ஒரு அந்த சில பாட்டுகள் பார்க்கணும், ஒரு 4 பாகம் பார்க்கணும். 4 பாகம் எழுதிட்டேன். ஆனால் இந்த 4 பாகத்துக்கு போறதுக்கு முன்னாடி, அந்த பாகத்துக்குள்ள போறதுக்கு ஒரு சந்து வேணும்ல, ஒரு வாசல் வேணும், வழி வேணும்ல. அதை வச்சா தானே அங்கே போகணும். இப்போ நம்ம சொல்லுவோம், எப்படிங்க நீங்க நம்ம சொல்லுவோம், எப்படிங்க நிறைய பேர் சொல்றீங்க, ஆண்டவர் என்னை மறந்துட்டார். இப்பெல்லாம் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கறதே இல்லைங்க. என் கண்ணீரை துடைக்கிறது கிடையாது, காண்கிறது கிடையாது. நான் ஒரு காலத்துல நிறைய ஜெபம் பண்ணுவேன், நிறைய ஆத்துமாக்களை சந்திச்சேன், நிறைய பைபிள் படிச்சேன், நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொன்னேன், நிறைய பேருக்காக கண்ணீர் விட்டு கதறின்னு அழுதுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இப்போ அதெல்லாம் விட்டுட்டேங்க. ஆண்டவர் என்னை மறந்துட்டாரு, ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்திக்க மாட்டேங்கிறார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கண்டிப்பா அந்த இடத்துல வரும். அப்போ இந்த ஜனங்களுக்கு இப்படி நம்ம இங்கிருந்து நேரம் அங்க கொண்டு போகணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு உணர்வு நிலை வேணும்ல, ஒரு ஃபீலிங் மைண்ட் வேணும்ல. இப்ப எபிரேயர் 2:18 ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்படுகிறதற்கு அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய், அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய, அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாடுபட்டு. ஆமென். அப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுடைய பாடுகள் தெரியணும் அப்படின்னா இவன் பாடு அனுபவிச்சிருக்கணும். இன்னொருத்தனை சோதிப்போம் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு மனுஷன் இருக்கக்கூடிய விஷயம், நமக்குள்ள இருக்கிற விஷயத்தை நம்ம சொல்லுவோம். இந்த சைக்கிள்ல போகும்போது, வாக்கிங் நடக்கும்போது, 2வது சைக்கிள், 3வது பைக், 4வது கார், அப்புறம் பஸ், இதில் போகும்போது நம்மளுடைய மனமாற்றம் மாறிக்கிட்டே இருக்கும்.
நடந்து போகையில் சைக்கிள்காரன் ஒட்டிட்டு போயிடலாம், எப்படி போறான் பாரு, இடிக்கிற மாதிரி வருது, நம்ம நடக்கிறவங்களுக்கு தெரியாம போயிடும். இப்போ சைக்கிள் நம்ம போறோம்னு வச்சுக்கோங்க, அப்படியே நடக்கிறவங்கள பார்த்து இது ஓரமாக தான் போனா என்ன, என்னையே வந்து உயிரை வாங்குது அப்படின்னு. இப்போ டூ வீலர் பைக்கில் போக ஆரம்பிச்சிட்டோம்னா சைக்கிளில் போகிறவனையும் நடக்கிறவனையும் திருத்துவோம். இது பிளாட்ஃபார்ம் போட்டு அதை நடக்க வேண்டியதானே, இந்த சைக்கிள் ஓரமாக போக வேண்டியதானே. இப்போலாம் சைக்கிளே இல்லையே, ஏன்னா நம்ம ஒரு படிக்கு மேலே போயிட்டோம்ல. இப்போ காரில் போகும்போது பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போகிறவனையும் திட்டுவோம், பைக்கில் போகிறவனையும் திட்டுவோம், நடக்கிறவனையும் திட்டுவோம். குறுக்க ஒரு ஆள் போகும்போது வீட்டில் சொல்லிட்டு வண்டியா, என் காலம் தான் கிடைச்சாங்க. இப்போ பஸ்ஸில் போகும்போது, பெரிய வண்டியில் போகும்போது காரையும் சேர்த்து, இதுதான் நம்முடைய மனப்பக்குவம், மன மாற்றம், மனநிலைமை. ஆமாம் தானே? இப்போ நம்ம திட்டும் போதெல்லாம் அந்த இடத்துல இருந்தோமே, அந்த பாடுகள் என்னன்னு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு உன்னுடைய பாடுகள் தெரியும், உன்னுடைய வேதனை தெரியும், உன்னுடைய துக்கம் தெரியும், உன்னுடைய கஷ்டம் தெரியும், உன்னுடைய வியாதி தெரியும், உன்னுடைய மரண பயம் தெரியும். அவர் அடிக்கப்படுறது தெரியும். காட்டி கொடுக்குற வந்துட்டான், முத்தம் கொடுத்துட்டான், அவருக்கும் மரண பயம் வந்துருக்குமா? சொல்லுங்க, இருக்கீங்களா? எத்தனை நாள் அவர் சாப்பாடு இல்லாம வந்திருப்பாரு, தூங்குறதுக்கு இடம் இல்லாம இருக்கிறாரு. சீடர்கள் போய் கேட்கும் போது, நான் கூட வரேன் அப்படின்னு சொல்லும் போது, நீங்க தலை சாய்க்கிறதுக்கு எனக்கு இடம் நடான்ற, அப்படிதானே? புலி முஸ்லிமுக்கு கூட என்ன இருக்கு, ஒரு ஓட்டம் இருக்கு, ஒரு குழி இருக்கு. ஆனா எனக்கு அது கூட இல்லை அப்படின்னு. அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து பாடுகள் அனுபவிச்சிருக்க. ஒரு பாடுகள் அனுபவிக்கும் பொழுதுதான் இன்னொருத்தருடைய பாடுகள் தெரியும். இப்போ வந்து சொல்லிட்டாரு, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு அப்படின்னா, அந்த புகழ்ச்சிக்கு இந்த 6 மாசம் கடந்த ஒரு 1/2 வருஷத்தை நீங்க கடந்து வந்திருக்கீங்க. இப்போ 7வது மாசத்துக்குள்ள அடுத்த 1/2 வருஷத்துக்கு நீங்க வாரீங்க. ½ இயர் என்ன பண்ணீங்க, முடிச்சிட்டீங்க, ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்த ஒரு 6 வருஷம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க வந்தீங்க. ஆனா இப்ப 7 பரிபூரணம். இப்போ உங்க பரிபூரணம் உண்டாக்க செய்யணும். அப்ப ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் அப்படின்னா, அந்த பாடுகள் அனுபவிச்சிருப்போம். நம்ம கேட்போம், என்னங்க இவ்வளவு கஷ்டம், இந்த 6 மாசம் நடக்காதது 7 மாசத்துல நடந்துருமா? ஆண்டவர் ஆன முடியும். ஒரு செகண்ட்ல உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். புரியுதுன்னு சொல்றது இங்க வாசிக்கும் பொழுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய. அப்ப சோதிக்கப்படுகிற உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அந்த பவர் அவர்கிட்ட இருக்கு, அந்த வல்லமை, அந்த பலன் அவர்கிட்ட இருக்கு. அவர் நிச்சயமா நமக்கு உதவி பண்ணுவார். இந்த மாசம் உங்களுடைய தேவைகள் எல்லாம். அப்போ அவர் என்ன பாடுபட்ட, நம்ம சொல்லுவோம், என்ன பாடுபட்டார், சிலுவையில் அரைஞ்சார். சிலுவையில் அறையிறதுலாம் ஒரு பாடா, சாட்டையில் அடி வாங்குறதுலாம் ஒரு பாடா. எனக்கு அதுக்கு மேல அடி விழுதுங்க. காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும், படுத்து திருப்பி எந்திரிக்க வரைக்கும், காலையில் எந்திரிச்சு அடுத்த நாளை சூரிய உதயத்தை பார்க்க வரைக்கும் என்ன பாடுகள், வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் என்ன பாடுகள், எவ்வளவு அவமானம், இப்படி நிறைய விஷயம் நம்ம பார்த்து நம்மளுடைய காரியங்கள் தான் அதிகமாக சொல்லிட்டே இருப்போம். அதுக்கு முந்தின வசனம், ஆதலால் அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அப்போ தேவதூதர்களுக்கு உதவியாக கை கொடுக்காமல் ஆபிரகாம் சந்ததி. அப்ப ஆபிரகாம் சந்ததி யாரு? விசுவாசிக்கிறவர்களுக்கு, தேவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு, இயேசுவை விசுவாசிக்கிறவன், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை விட அதிகமாய் செய்வான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். விசுவாசத்துக்குள்ள இருக்கு. நீங்க ஆண்டவர் விசுவாசிச்சீங்கன்னா இந்த மாசம் உங்க தேவையை சந்திக்கும். 2வது அடுத்த விஷயம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு எதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசிரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. அப்போ அந்த தேவ காரியங்களையும் தேவன் எதுக்காக அனுப்பினாரோ
தேவன் என்ன செய்ய சித்தமா இருந்தாரோ தேவனுக்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எப்படி அவங்களோட விஷயங்களையும் சரியா செஞ்சு முடிச்சு தான் ஒரு தேவகுமாரன் என்பதை சரியா செஞ்சு முடிச்சு இப்போ கீழே இருக்கக்கூடிய மனுஷனுக்கும் சகோதரருக்கு சகோதரராக இருந்து ஒரு உடன் பிறப்பு போல இருந்து நமக்கு செய்ய வேண்டிய இறக்கமும் அங்க பிதாவுக்கிட்ட இருக்க வேண்டிய உண்மை. அப்போ அவர் பாங்க, அவர் பிதாவுக்கிட்ட உண்மையாகவும் இருந்தாரு, அங்க கொடுக்க வேண்டிய மகிமையும் கனமும் கொடுத்தாரு, அங்க செய்ய சொன்னதையும் கரெக்டா செஞ்சாரு. இப்ப இங்க நமக்கு என்ன செய்யணுமோ இங்க நமக்கு ஒரு ஆசாரியராக இருந்து ஒரு மேய்ப்பராக இருந்து நமக்கு என்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுத்து முடிச்சார் சொல்லுவது. அப்போ எப்படி யோசிக்கிறார் பாருங்க, அங்கேயும் ஒரு பிள்ளை என்ன செய்யணுமோ தேவகுமாரன் என்ன செய்யணுமோ இங்கேயும் ஒரு ஆசாரியன் என்ன செய்யணுமோ. அப்போ இந்த மாசம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்துவத்துக்கு நீங்க சந்தேகப்படக்கூடாது. இந்த 6 மாசம் நடக்காது இப்ப நடந்துருமா, இந்த 6 மாசம் கிடைக்காது இப்ப கிடைச்சிருமா, இப்ப என்னோட கடன் அடைஞ்சிருமா, எப்ப என்னோட வட்டி தீர்ந்துருமா, இப்ப நான் வீட்டை கட்டிடுவேனா, இப்ப நான் கார் வாங்கிடுவேனா, இப்ப பைக் வாங்கிடுவேனா அப்படின்னு சொல்லி நீங்க நிறைய விதத்துல கல்யாணம் ஆயிருமா, பிள்ளைகள் பிறந்துருமா, வேலை கிடைச்சிருமா, நானே வேலை இல்லாம இருக்கேன், நானே வியாபாரம் இல்லாம இருக்கேன், நானே படிப்பு இல்லாம இருக்கிறேன், நானே ஃபெயில் ஆகிட்டு இருக்கிறேன், இப்படியே சொல்லாதீங்க. நீங்க எப்பயுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன், நீங்க உங்க பிரச்சனைகளை பார்க்கறதுனால தான் நீங்க தோத்து போறீங்க. எப்பயுமே உங்க பிரச்சனை பார்க்குறீங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த போராட்டம் இருக்கு, எனக்கு இந்த வலி இருக்கு, எனக்கு இப்படி இருக்கு, எப்படி இங்க பார்க்காதீங்க. தேவனுடைய வார்த்தையை பாருங்க. நான் சொல்றது தேவனுடைய வார்த்தையை பார்க்கணும், தேவனுடைய வார்த்தை பார்க்கணும். அப்ப இந்த பிரச்சனையை பார்க்காதபடி தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை எப்படி சொல்லுது, இந்த பிரச்சனையை இந்த வார்த்தை சரி பண்ணிடும். அதான் விசுவாசம் சொல்றது இல்லையா? அப்போ இந்த மாசம் நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த வசனத்தை வாங்க. இதை விட்டுட்டு உங்க கடனை பார்க்க கூடாது, உங்க கஷ்டத்தை பார்க்க கூடாது, உங்க துக்கத்தை பார்க்கணும், உபத்திரத்தை பார்க்கணும், பாடுகளை பார்க்கணும், வியாதியை பார்க்க கூடாது, மரண பயத்தை பார்க்கணும். மரணம் இன்னைக்கு என்ன நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மரண பயம் எப்படின்னா ஒன்று செத்து போயிடணும், ஆனா ஐயோ செத்தா அப்படி நடக்குமே. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம்னா உடனே நம்ம கடந்த நாளில் ஒரு சகோதரர் எனக்கு சாட்சி சொல்லிட்டு இருந்தார். மூணார் பகுதியிலிருந்து ஒரு சாட்சி. அந்த சகோதரன் சாட்சி சொல்லும் போது சாட்சி பாஸ்டர், இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறதே ஆண்டவருடைய ஒரு பரிபூர்ணமான ஒரு நாமத்தினால்தான், ஒரு உயர்வான நாமத்தில் தான் விட. அப்படியா? அதுக்கு காரணம் நீங்க தான் பாஸ்டர் அப்படின்னாரு. என்னடா அது, நீங்க உயிரோடு இருக்கிறதுக்கு நானா? ஆமா பாஸ்டர், 3 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா அந்த கோவிட் வந்து அலக்கழிச்சு இருந்தப்போ கடையை எடுத்து மூடிட்டேன். ஒரு காய் கடை வச்சிருந்தேன், காய் கடை எடுத்து மூடிட்டேன். மூணார் டவுன்ல ஒரு காய் கடை வச்சிருந்தாரு, மார்க்கெட்ல க்ளோஸ் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து வறுமை, பாடுகள், கடைக்காரங்களுக்கு கடன் கட்டணும். கடை காய்கறி கடை வச்சாலே இந்த இதுக்கு தானே இஎம்ஐ தானே வாங்க, டெய்லி கட்டுற மாதிரி தவணைக்கு வாங்கணும், கடை கட்டணும், வீட்டு அடமானம் வச்சுட்டு பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட முடியல. என்ன பண்ணியிருக்காரு, நேராக காய்கடை, அவர் காய்கடைக்கு பின்னாடி போய் மருந்தை வாங்கி குடிச்சிடணும்னு சொல்லி மருந்தை வாங்கிட்டு போயிருக்காரு. போகும்பொழுது அங்கே ஒரு நண்பர் ஒருத்தர் அவர் பார்த்துருக்காரு. என்ன யார் உலகமாக போகிறேன், உலகமே வெறுத்து போச்சியா, இந்த மாதிரி பாடுகளாம்னு அவர்கிட்ட சொன்னேன். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, பெங்களூர் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, ஜோப் பண்ணுவார், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு அவர் ஃபோன் வந்து என் நம்பர் கிடச்சிட்டார். பாஸ்டர், ஒரு நண்பர் இருக்கிறாரு, எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், ஒரு ஜோப் பண்ணுங்க. நான் ஜோப் பண்ணி இருக்கிறேன், எனக்கே தெரியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது எனக்கே தெரியாது. ஜோப் பண்ணி இருக்கிறேன். அன்னைக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நீ மரணத்துக்கு போயிட்டு இருக்க, மரணத்துக்கு போகக்கூடாது, நீ உனக்கு கற்று விட வந்திருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய, அவங்க குடும்பத்தில் ஒரு சொத்து பிரிச்சிருக்கிறாங்க. எங்க பிரிச்சிருக்காங்க, ஒரு மூணாறுல இருக்கிறாரு. அவங்க சகோதரர்கள், தாய் தகப்பன் எல்லாமே
தென்காசி பக்கத்தில் இருக்கிறாங்க, குற்றாலம் தென்காசி பக்கத்தில் இருக்காங்க. அந்த பூர்வீக சொத்தை பிரிச்சிருக்கிறாங்க, கொடுத்துருக்காங்க. வீட்டை மீட்டுட்டாரு, பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டாரு. எப்படி நடந்துருப்பாங்க? இது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி, 10-20 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாரு. இப்போ புரியுதா? இப்போதான் எனக்கு புரியுது. நான் மறந்துட்டேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி போனதை நான் மறந்துட்டேன். இப்போ தெரியுது. அதுக்கு ஒரு கருவியாக ஆண்டவர் என்னையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த சகோதரனை அங்கே கொண்டு போயிருக்கிறார், அவரையும் பயன்படுத்தியிருக்கிறாரு. அந்த மனுஷன் அப்போ இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே மறைச்சிருவோமோ, ஒரு நோய் வந்த உடனே மறைச்சிருவோமோ. இன்னைக்கு லேசா ஒரு கேஸ்ட்ரிக்ஸ்ல ஒரு நெஞ்சு வலி வந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்திருக்குமோ, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, இங்கனே உழுக போறேன். இந்த பயத்திலே நம்ம என்ன ஆயிடுவோம், பாதி மறந்து போயிடுவோம். அப்ப நம்ம சொல்றோம், தீர்க்க ஆயுசு ஆண்டவர்களுக்கும் என் பிள்ளைக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைக்கும் கொடுத்துருக்க அப்படின்னாலே அவர் வாக்கு தத்துவத்தை நம்ம பார்க்கணும். அவர் வாக்கு தத்துவத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிழைத்திருப்போம். நம்ம வாக்கு தத்துவத்தை பார்க்காதபடிக்கு, அந்த வசனத்தை பார்க்காதபடிக்கு நம்ம வலியத்தான் பார்ப்போம். நம்முடைய மைண்ட் எந்த டாக்டர்கிட்ட போகலாம், என்ன மாத்திரை சாப்பிடலாம், இந்த ஆஸ்பத்திரி செலவுக்கு எங்க கடை வாங்கலாம், யார்கிட்ட போய் கேட்டால் கிடைக்கும், இப்படி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம இதை யோசிக்க மாட்டோம். இந்த வார்த்தை நான் உங்க இன்னைக்கு ஒரு ரகசியம், வார்த்தை பாருங்க. உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்க பாடுகளை பார்க்காதீங்க, உங்க சோதனைகளை பார்க்காதீங்க. சரிங்களா? இப்படி பார்க்காத ஒரு சகோதரியத்தை நீங்க பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சகோதரி. எடுத்து வாசிப்போம். முதல் பாட்டுக்கு நம்ம போயிடுவோம். சரிங்களா? ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரூத் புஸ்தகம் 1 அதிகாரம் 16ஆம் வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கர்த்தர் உங்கள் தனிமை வாழ்க்கையை மாற்ற போகிறார். இந்த மாசம் கர்த்தர் உங்கள் தனிமை வாழ்க்கையை மாற்ற போகிறார். நீங்க சொல்லலாம், நான் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், கணவன் மனைவி தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், பெற்றோர்கள் பிள்ளைகள் தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், வேலை நிமித்தமாக தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், சம்பாதிப்பதற்காக தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், படிப்புக்காக தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், ஏதோ ஒரு பிரிவினைனால, ஒரு அறியாமையினால, ஒரு சண்டையினால தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், சகோதரர்கள் நிமித்தமாக தனிமையாக்கப்பட்டிருக்கிறேன், சகோதரிகள் நிமித்தமாக, நண்பர்கள் நிமித்தமாக, நான் நம்பின ஜனங்கள் நிமித்தமாக, நான் செய்த உதவியை பெற்றவர்கள் நிமித்தமாக தனிமையாக்கப்படுறேன். நான் தனிமையா இருக்கிறேன். என்ன சாப்பிட்டியான்னு கேட்க யாருமே இல்லை, தூங்கியான்னு கேட்க யாருமே இல்லை, எப்படி இருக்கேன்னு கேட்க யாருமே இல்லை. நான்லாம் ஒரு காலத்துல ஓடி ஒருத்தருக்கு போய் நின்று அப்படின்னு சொன்னீங்க, வேதனைப்படலாம், துக்கப்படலாம். கர்த்தர் சொன்னார், இன்னைக்கு நான் உனக்கு துணையா இருக்கேன். இந்த ரூத் தன் கணவனை இழந்த, உறவினர்களை இழந்த, தனிமையாக்கப்பட்டவர். அந்த மனுஷிக்கு தேவன் துணையாக இருந்தார். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருந்தார். தனிமை உணர்வை மாற்றுவார். எத்தனை நாள் நீ தனிமையா இருக்கிறன்னு சொல்லி உன் குடும்பத்துல உன் சகோதரியை இழந்து, உன் சகோதரனை இழந்து, உன் பெற்றோரை இழந்து, நான் நம்பினவர்கள் என்னை தனிமை ஆக்கிட்டார்களே, நான் நம்பினவர்கள் என்னை ஒதுக்கி தள்ளிட்டார்கள் சொல்லி எங்க நீ கண்ணீரோடு இருக்கிறாயோ, அந்த இடத்துல தேவன் உன் தனிமையை மாற்றி, அந்த தனிமை வாழ்க்கையை மாற்றி உன்னை ஆசிரிக்க போகிறார். இது முதல் பாகம். இரண்டாவது பாகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 20-21 வசனம். ரூத் 1ஆம் அதிகாரம் 19-20. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். சரி. அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியா என்று பேசிக் கொண்டார்கள். அதற்கு அவள்,
நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசித்தப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றார். முதல்ல பார்க்கும்போது கர்த்தர் உங்கள் தனிமை வாழ்க்கையை மாற்ற போகிறார். இப்ப இரண்டாவது, கர்த்தர் உங்கள் கசப்பான வாழ்க்கையை மாற்ற போகிறார். உங்கள் வாழ்க்கையில கசப்புகள் இங்க பார்க்கும்பொழுது இந்த நகமி என்ற ஒரு சகோதரியை பார்க்கிறோம். இந்த சகோதரி என்ன பண்றா? மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். இப்ப அவளே சொல்றா, இனி யார் நகமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள். இப்ப மாறாள் என்னது? இப்ப நம்ம பழைய ஏற்பாடு முன்னாடி போறோம். எங்க போறோம்? மோசேயுடைய காலத்துக்கு போறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்தி கொண்டு வராரு. ஜனங்களுக்கு தண்ணி இல்லை, தாகத்தோடு இருக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு தண்ணியை பாக்குறாங்க. அந்த தண்ணி வந்து எடுத்து குடிக்கும் போது கசப்பு. மாறா, அந்த இடத்துக்கு பேரு மாறா. அதனால நீங்க சொல்ற அதை நினைவுபடுத்துறான். இனிமேல் நகமின்னு கூப்பிடாத, மாறான் கூப்பிட்டு நம்ம சொல்லுவோம். இனிமேல் விசுவாசின்னு சொல்லாத, தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லாத, தேவனுடைய மனுஷன் சொல்லாத, தேவ மனுஷன் சொல்லாத, தேவ ஊழியக்காரன் சொல்லாத. நானே கஷ்டத்துக்குள்ள இருக்கிறேன், நானே துக்கத்துக்குள்ள இருக்கிறேன், நானே வேதனைக்குள்ள இருக்கிறேன். என்னைய பணக்காரன் சொல்லாத, நானே ஒண்ணும் இல்லாம இருக்கிறேன். நம்ம இன்னைக்கு சொல்லிருப்போம்ல, சில இடங்கள்ல சொல்லிருப்போம்ல, பழைய நண்பன், பழைய ஒரு மனுஷி நம்மளை பார்த்து, என்ன முதலாளி எப்படி இருக்கீங்க? இப்பெல்லாம் முதலாளின்னு சொல்லாதையா, நானா இழுத்து மூடிட்டு இப்ப வெறுமையா வந்து உட்கார்ந்துருக்கேன், நானும் ஒரு சாதாரண தொழில் இல்லை. கசப்பை நம்ம பேசுவோம், கசப்பான வாழ்க்கை நம்ம பேசுவோம். கர்த்தர் நம்முடைய கசப்பை மாற்ற போகிறார் என்பதை நம்ம அறியணும். அதான் சொன்னேன், நம்ம அந்த கசப்பை பார்க்க கூடாது, இப்ப வார்த்தையை பார்க்கணும். அப்ப இவ பாக்குற, இந்த இடத்துல பாத்துங்க, இங்க பாக்குறா, இவ இந்த கசப்பை பாக்குறா. கசப்பை பார்த்து நீங்க சொல்ற என்ன சொல்றா? ரொம்ப வேதனையோடு சொல்றான். நீங்கள் என்னை நகமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார் அப்படின்னு சொல்றான். இப்போ அடுத்து சொல்றான், கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்துகிறேன். நீங்கள் என்னை நகமி என்று கூப்பிடுறது. எதுக்கு நகமி கூப்பிடுறீங்க? மாறான் கூப்பிடுங்க. ஆனால் அந்த இடத்துல ஒரு காரியத்தை செஞ்சாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் தாகத்துக்கு தண்ணி கேட்கும் பொழுது அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றார் மோசேகிட்ட, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போடு, அந்த தண்ணி சுவையாகும். அப்போ அந்த மாறா கசப்பை கர்த்தர் மாத்தினார். கர்த்தருடைய அந்த மரம் என்ன மரம்? பிற்காலத்துல இயேசு கிறிஸ்துவுக்கு சிலுவை செய்யப்பட்டதுக்கான அந்த மரத்தினுடைய சாயம். அந்த மரத்துல தொங்கின இயேசு உன் சாபத்தை நீக்கினார். அந்த மரத்துல தொங்கின இயேசு உன் வியாதியை நீக்கினார், உன் மரண பயத்தை நீக்கினார், வறுமையை நீக்கினார், உன் கஷ்டத்தை, நிஷ்டத்தை, உன் கசப்பை எல்லாம் சுவையாக மாற்றினார். மாத்தினாரா இல்லையா? அதே போல இன்னைக்கு உன் கசப்பை எல்லாம், கசப்பான வாழ்க்கை எல்லாம் கர்த்தர் இன்னைக்கு சுவையாக மாற்ற போகிறார். முதல்ல கர்த்தர் உங்கள் தனிமை வாழ்க்கையை மாற்ற போகிறார். இரண்டாவது, கர்த்தர் உங்கள் கசப்பான வாழ்க்கையை மாற்ற போகிறார். மூணாவது, 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அடுத்த 4ஆம் அதிகாரம் 16-17 வசனம். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பேர் இஸ்ரவேலில் பிரபலமாக கடவது. அவன் உன் ஆத்துமாக்கு ஆறுதல் செய்கிறவனும் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். உன்னை சிநேகித்து 7 குமாரனை பார்க்கிலும் உனக்கு அருமையாயிருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாளே என்றார்கள். ஆமென், ஸ்தோத்திரம். அடுத்து இந்த இடத்துல பார்க்க போறது என்ன அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்க்க போறோம். இந்த முதல்ல பார்த்தோம், கர்த்தரும் என்ன சொல்லுங்க, நான் மறந்துட்டேன், நீங்க யோசிக்கிறீங்களா? தனிமையா மாத்த போறாரா? தனிமையாக்க போறாரா? இல்லையே, சொல்றது புரியல. நீங்க சொல்லுங்க, அடுத்து சொல்லுங்க. கர்த்தர் உங்கள் தனிமை வாழ்க்கையை மாற்ற. ஆமா, சரியா சொல்லுங்க.
அந்த தலைப்புகளை அந்த பாகம். இரண்டாவது, கர்த்தர் உங்கள் கசப்பான வாழ்க்கையை. மூன்றாவது இங்க பார்க்கிறோம், கர்த்தர் உங்கள் வறுமை வாழ்க்கையை செழிப்பாக மாற்ற போகிறார். ஆமென். இப்போ இங்க பார்க்கிறோம், என்ன பார்க்கிறோம்? இப்ப நகமி வெறுப்படைஞ்சிட்டா, கசப்படைஞ்சிட்டா, இப்ப அவெல்லாம் முடிஞ்சு போச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. இப்ப அவ கையில என்ன இருக்கு? 4:16-17 வாசிங்க, மறந்துடாதீங்க. 4:16 அதிகாரம் 17 வாசம். 4 அதிகாரம் 24. தன் மடியிலே வைத்து அதை வளர்கிற தாயானவர். ஆமென். அதை வளர்க்கிற தாயானவர். நல்ல வசனத்தை நல்லா பாருங்க. எல்லாமே ஐ செக்அப் பண்ணிடுங்க, சரிங்களா? இன்னைக்கு என்ன போன் அதிகமா நீங்க பாக்குறதுனால உங்க கண்கள் ரொம்ப பாதிக்கும். நாங்களாம் வந்து வயசானதுனால கண்கள் பாதிக்கப்பட்டு நாங்கள் கண்ணாடி போட்டுக்கிறோம். வயசானதுனால கண்ணாடி போட்டுக்கிறோம். நிறைய வண்டிகள் ஓட்டி நிறைய சின்ன எழுத்து, இன்னைக்கும் பைபிள் நாங்கள் சின்ன எழுத்து பைபிள் தான், பைபிள் தான் படிப்போம். இருபுறம் கற்பனை பண்ணி தான் பார்ப்போம். சில பேர் மாதிரி நாங்கள் லேப்டாப்பில் டேபிள் எல்லாம் எடுத்து நாங்கள் பைபிள் படிக்க மாட்டோம். பைபிள் தான் படிக்கணும். அதான முறை, அதான முறை. அந்த முறையை அந்த முறையில் செய்யணும், அப்படிதானே? எவ்வளவுதான் டெக்னாலஜிஸ் வளர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்க, அது சார்ஜ் இருக்க வரைக்கும். இதுக்கு நீங்கள் சார்ஜ் ஏற்றணும், அதை நீங்கள் படிச்சுன்னா உங்களுக்கு சார்ஜ் ஏற்றும். புரியுதா நான் சொல்லுது? இதுக்கு நீங்கள் சார்ஜ் போட வேண்டாம், அது உங்களுக்கு சார்ஜ் ஏற்றும். ஆனால் டேப் வச்சிங்கன்னா, லேப்டாப் வச்சிங்கன்னா சார்ஜ் ஏற்றணும், பேட்டரி வீக்காக பேட்டரி மாற்றணும், கரண்ட் உங்கள் நேரத்துக்கு இருக்காது, மேலே விஷயங்கள் இருக்குது. இது அப்படி இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அப்போ நகமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில வைத்து அதை வளர்க்கிற தாயானால் அயல் வீட்டுக்காரையும் நகமிக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின். இப்போ இவ வாழ்க்கை கசப்பு எப்படி மாறிச்சு? யாருமே இல்லை. இப்போ ரூத்துக்கு ஒரு புது வாழ்க்கை. ரூத்து மூலமாக போவாசை கண்டுபிடிக்கிறாங்க. போவாசை கண்டுபிடிச்ச உடனே அங்க போவாசுக்கும் இவனுக்கும் நகமியோட மருமகள் ரூத்து சொல்லுவது இல்லையா? ரூத்துக்கு போவாசை கத்த காமிக்கிறாரு. இப்ப அங்க தாவீதினுடைய வேறு துளிக்க ஆரம்பிக்குது. இந்த சந்ததியில இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. பாருங்க, எந்த இடத்துல கசப்பா இருந்துச்சு, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, என்னை இனிமேல் இப்படி சொல்லி கூப்பிடாங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல அதே போல உங்க வாழ்க்கை கசப்பு மாறும். இப்ப செழிப்பாக மாறும். அடுத்து மூணாவது இதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். இப்ப மூணாவது, கர்த்தர் உங்கள் வறுமை வாழ்க்கையை செழிப்பாக மாறும். அப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, எனக்கு யாருமே இல்லை, அவ்வளவுதான். இன்னைக்கு நீங்க அப்படிதான் இருக்கலாம். உங்களுக்குள்ள எனக்கு ஒரு சாவு வரதா, நான் செத்து போயிடுறேன். நிறைய கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு இதுதான். இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு ஒரு மரணம். ஆனா மரணத்துக்கு போகும்போது ஒரு பயம். நான் மறித்து போனா என் குடும்பத்தை யார், என் பிள்ளையா இருப்போம், கணவனை யார், மனைவியா இருப்போம், என் வேலையா இருப்போம். உடனே மரண பயம் வந்துடும். எங்கேயாவது கேள்வி போடும். பக்கத்து தெருவில் ஒரு 52 வயசுல ஒரு அம்மா இருக்காங்க, 40 வயசுல ஒருத்தர். ஐயோ, சின்ன சின்ன பிள்ளைங்க, ஐயோ எனக்கு மரண பயம். அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிப்போம்? பாடுகளை தாங்க முடியல, வேதனை தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல, வறுமை தாங்க முடியல, சிறுமை தாங்க முடியல, கடன், நான் செத்து போயிடுறேன், என்னால் வீட்டு விட்டு ஓடி போயிடுறேன், இந்த வீடு தான் சரியில்லை, வீட்டை மாற்றணும், இப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்க. இப்ப பக்கத்து வீட்டை வந்து இறந்துட்டாங்கன்னா மரணம் இருந்துடும். ஐயோ நான் சொல்லி வச்சிட்டேனே மறிக்கணும்னு, செத்து போயிட்டேன், ஐயோ அது மரண பயம். இந்த நகமியும் இப்படி சொல்லிட்டா. ஆனால் கர்த்தர் அவருடைய வாழ்க்கையில ஒரு மலர்ச்சி பண்ணார். எப்படி? கர்த்தர் உங்கள் வறுமை வாழ்க்கையை செழிப்பார். இப்ப 2ஆம் அதிகாரம் 1 நகமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்ற பேருள்ள மிகுந்த ஆஸ்திகாரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். இப்போ நகமி
புருஷன் அந்த புருஷனுடைய வழி, அந்த எலிமெலக்கினுடைய வழி உறவின் முறையில போவாஸ் என்ற ஒரு மனுஷனை, அந்த மனுஷன் எப்படி இருந்தா பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து. ஆனா இவங்களுடைய இனம். இப்ப அந்த மனுஷனை கொண்டு வர மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவன் என் மகனை போ என்றால், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகு பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிடம் எலிமெலக்கின் வம்சத்தானாகிய போவாசுடையதாக இருந்தது. கர்த்தர் உங்கள் வறுமை வாழ்க்கையை செழிப்பாக மாற்றப் போகிறார். பெரிய வறுமையில் நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், எப்படி இந்த கடனை கட்டுவேன், எனக்கு வருமானம் இல்லையே அப்படின்னு போராடிட்டு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய இனத்திலிருந்து, அதாவது ஒரு மனுஷனை வைத்து அங்கே உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை கொண்டு வந்து உங்களுக்கு நடத்துவோம். இப்போ சொன்னேன், நான் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன்ல, என் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த வசனம் எடுக்கும்போது நானும் பெருமையாக இருந்தேன், பலவீனமாக இருந்தேன்னு. நானும் பலவீனமாக இருந்தேன், நானும் சோர்வாக இருந்தேன், நானும் வசதியாக இருந்தேன். ஒரு 5ஆம் தேதி ஒரு அமௌண்ட் வந்து ஒருத்தருக்கு கட்டணும், ஒரு அமௌண்ட்டு கட்டணும். 4ஆம் தேதி வரைக்கும் 5 பைசா என் பாக்கெட்டில் இல்லை. 5 பைசா பாக்கெட். இந்த மாதம் நடந்த இந்த வாக்குத்தத்தை எப்படி நடந்துச்சுன்னு பாருங்க. 5 பைசா என் பாக்கெட்டில் இல்லை. நான் எங்க பணம் கிடைக்கும் பார்க்கல, யார்கிட்ட கேட்போன்னு பார்க்கல, வசனத்தை பார்த்தேன். நான் உன்னை எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக கீர்த்தி புகழ்ச்சி மேன்மைன்னு சொன்னீங்கல்ல, இந்த வசனம் எனக்குள்ள நிறைவேறினத்தனை. இப்ப பாத்தீங்கன்னா எபிரேயர் புஸ்தகம் வாசிக்கும் 2:18 வாசிக்கும்போது, அவர் பாடுபட்டு சோதிக்கப்பட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களை குறித்து தெரியும், அப்படிதான் அவங்களுக்கு உதவி செய்ய வலுவராங்க. அப்ப நான் போய் அந்த மெசேஜ் கொடுக்கணும்னா நான் அதை அனுபவிச்சிருக்கணும்ல. ஹலோ, இருக்கீங்களா? நான் அவங்க இடத்துல வந்து யோசிக்கணும், அப்படிதான் நான் பேச முடியும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு வசனத்தை வச்சிட்டேன். காலையில் 5ஆம் தேதி காலையில் பணம் கட்டணும். 4ஆம் தேதி நைட் 12 மணிக்கு பேங்க்ல பணம் இருக்கணும். சொல்லுது இல்லையா? 8 மணிக்கு லீவு. நான் சொல்லுது, என் மகன் சொல்றாங்க, டாடி எனக்கு என்னுடைய சம்பளம் கிரெடிட் ஆயிடுச்சு. ஆமே, ஸ்தோத்திரம். சம்பளம் எப்போ வரும்? 8ஆம் தேதி 10ஆம் தேதி வரக்கூடியது. சில நேரம் 11 தேதி 12 தேதி கூட ஆகும். அன்னைக்கு என்னைக்கு வந்துருச்சு? 4ஆம் தேதி வந்துருச்சு. கர்த்தர் எப்படி செஞ்சாரு பார்த்தீங்கன்னா, நான் பார்த்தது வசனத்தை. அதான் சொன்னேன் ஸ்டார்டிங்லே, நான் இந்த வசனத்தை எடுக்கும்போது கூட நானும் அப்படி இருந்தேன் அப்படின்னு. நீங்க கூட இந்த மாசத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது வேலை இல்லாமல் இருக்கலாம், வியாபாரம் இல்லாமல் இருக்கலாம், பலவீனமாக இருக்கலாம், பிள்ளைங்களுடைய படிப்புக்கு போக முடியாதபடிக்கு, ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜுக்கு போக முடியும், நோயோட ஒரு காய்ச்சல், ஒரு சளி, ஒரு பலவீனத்தோடு கூட இருக்கலாம், கஷ்டப்படுறோம். ஐயோ, அந்த மாசம் என் தேவைகளை எப்படி நான் நிறைவேற்ற போறேன், பூர்ணப்படுத்த போறேன். அதை பார்க்காதீங்க, உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, உங்க நோயை பார்க்காதீங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை, இந்த வார்த்தை இப்படி சொல்கிறது. ஆபிரகாமுடைய தேவர்களுக்கு அவர் கை நீட்டி உதவி செய்யாமல் ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு தான் உதவி. அப்ப நான் ஆபிரகாம் பிள்ளை தானே, நான் விசுவாசித்த ஆபிரகாம் பிள்ளை தானே. விசுவாசிக்கணும். எதை விசுவாசிக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஜீவனுள்ள தேவனை விசுவாசிக்கணும். ஆண்டவருக்கு நன்மை செய்வார். ஆண்டவருக்கு நன்மை செய்வார். இங்க நகமி புருஷன் இறந்துட்டார், எலிமெலக்கு இறந்துட்டாரு. சொந்த பந்தமெல்லாம் கைவிட்டுருச்சு, அவமானமா பேசுது. இவ அங்கிருந்து எங்கிருந்து வரா? மோவாப்ல இருந்து வெளியே வந்துட்டார். அடுத்த ஊருக்கு வந்துட்டா. கூட மருமகளையும் கூட்டிட்டு வந்துட்டா. மருமகள் யாரு? அவனும் ஒரு விதவை. இவங்க வாழ்க்கையில வறுமை. சொல்றா, போய் போரிக்கிட்டு வரேன், யார் கண்களையாவது இரக்கம் கிடைக்கும், கிருபை கிடைக்கும்.
அங்க சிதறி இருக்கிறத புறக்கிட்டு வர அப்படின்னு போறா. ஆனா அங்க போவாசை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அதே போல உங்களுக்கு இயேசுவை பிதாவாகிய தேவன் ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தார். அவர் உங்களுக்காக இன்னைக்கு வா மகளே, வா மகனே, வா பிள்ளையன்னு சொல்லி கர்த்தர் கை நீட்டிருக்கிறார். அவர்கிட்ட கை கொடுத்து பாருங்க, உனக்கு என்ன தேவையோ வறுமையா நீக்குவார். அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலினம் எலிமெலக்கின் வம்சத்தனாகிய போவாசுடையதாக இருந்தது. இப்ப 4:11 ரூத் 4:10. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் அவனை நோக்கி, நாங்கள் சாட்சிதான், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகாலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்பிராத்தாவில் பாக்கியவனாய் இருந்து பெத்லகேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். ஆண்டவர் இங்க போ சொல்லிட்டாரா? வந்துருச்சா? புகழ் வந்துருச்சா? வரலையா? வந்துருச்சு. இப்ப உனக்கு இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுக்க போறார் அப்படின்னு சொல்லி உன்னை வாழ்ந்திருக்க செய்வார், ஆசீர்வதித்திருக்க செய்வார், பள்ளிக்கு பெருக செய்வார் சொல்லி சொன்ன மாதிரி செழுமையாக. அதே போல இன்னைக்கு நீங்க உங்க கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், துக்கம் இல்லாமல், நிஷ்டரம், வியாதி இல்லாமல், மரண பயம் இல்லாமல் வாழ்ந்திருக்கும்படி கர்த்தர் செய்யும். ஆமென். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. வாசிப்போமா? உன் நாட்கள் நீடித்திருக்கும். யாரால? ஆண்டவராலே உன் நாட்கள். இனிமேல் நான் வீட்டு விட்டு ஓடணும், சாகணும், கஷ்டம் துக்கம் இதை பார்க்காதபடிக்கு ஆண்டவர் பார்க்க. ஆண்டவர் சொல்ற, என்னால உன் நாட்கள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரால என் நாட்கள் உயரும். ஆமென். ஆண்டவர் உங்க நாட்களை அதிகப்படுத்தி இருக்கிறார். உங்க வீட்டுக்குள்ள இனிமேல் தற்கொலை ஆவி இருக்கக்கூடாது, நோய் ஆவி இருக்கக்கூடாது, பலவீனமான பேச்சு இருக்கக்கூடாது, மரணம் சொல்லி ஓடக்கூடாது. எப்படின்னா வாழனையா, நான் செஞ்சு காட்டணும். எந்த ஜனங்கள் என்னை கைவிட்டார்களோ, எந்த ஜனங்கள் என்னை அவமானப்படுத்த, எந்த ஜனம் என்னை பலவீனன் என்று சொன்னாரோ அந்த இடத்துல பலமாய் சொன்னாரே, பலவீனத்திலே அவருடைய கிருபை பூர்ணம் விளங்கும் சொன்னாரே. என்னுடைய பலவீனத்திலே அவர் கிருபை இறங்கட்டும் சொல்லுங்க. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்யணும். அடுத்து 4வது பாட்டு, ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. ஆமென். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. 4வது, கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலன் கொடுப்பார். இந்த மாசம் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலன் கொடுப்பார். உங்க வேலைகள்ல, உங்க வியாபாரத்துல, உங்க பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில, பிள்ளைங்களுடைய படிப்புல, பிள்ளைங்களுடைய எதிர்காலத்துல, ஆமென், கையிடுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான பலனை கொடுப்பார். உங்க குடும்பத்துல நிறைவான பலனை கொடுப்பார். உங்க ஆவி ஆத்மா சரீரத்துல நிறைவான பலனை கொடுப்பார். எதை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து துக்கித்துக் கொண்டிருக்கிறாய்? எதை குறித்து இரவு பகலும் அழுது கண்ணீர் விட்டு போராடி கொண்டிருக்கிறாய்? உன் போராட்டத்துக்கு கர்த்தர் முடிவை இன்னைக்கு கொண்டு வந்துட்டார். ஆமென். உங்க போராட்டத்துக்கு ஒரு முடிவு ஆண்டவர் செஞ்சுட்டார். இன்னைக்கு உங்களுக்கு போராட்டம் கிடையாது. இந்த மாசம் கர்த்தர் முடிவு ஜெயமுள்ள மாசம் வரட்டும். வேதம் சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலனை, உங்க செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். எப்படி? அவராலே உங்களுக்கு நிறைவான, அவரை நம்பி நீங்க வந்ததுனால, அவரை நம்பி நீங்க அவருடைய வார்த்தையை நீங்க கையில் எடுத்ததுனால, அவரை நம்பி நீங்க வேலை செய்யறதுனால, அவரை நம்பி நீங்க வியாபாரம் செய்யறதுனால, அவரை நம்பி உங்க குடும்பத்தை நீங்க நடத்துறதுனால, அவரவே நம்பி உங்க பயணத்தில் நீங்க இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றிலும் நிறைவானதை கொடுப்பார். இந்த மட்டும் குறைகள் இருக்காது.
இல்லைங்க, ஆரம்பத்திலே 1ஆம் தேதியே பலவீனம் இருந்துச்சு. 1ஆம் தேதியே இதெல்லாம் சத்துருவானுடைய வேலை. வாக்கு தத்தத்தை நம்ப விடாதபடிக்கு, ஆண்டவரை நம்ப விடாது. ஆண்டவர்கிட்ட போய் நீங்க தஞ்சம் ஆகாதபடிக்கு நீங்க போய் ஒரு கடைக்காரனை பார்க்கணும், ஒரு லோன்காரனை பார்க்கணும், ஒரு சண்டைக்காரனை பார்க்கணும், ஒரு ஈட்டிக்காரனை பார்க்கணும், ஒரு முரட்டனை பார்க்கணும், ஒரு டாக்டரை பார்க்கணும். நீங்க அங்க போய் வெக்கப்பட்டு நிக்கணும். ஒரு பயப்படுது. கடந்த நாளில் பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு ஜுரம் அப்படின்னோட டாக்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சொல்கிறாங்க, அங்கே அந்த ஜுரம் இருக்கு, இங்கே இந்த ஜுரம் இருக்கு, அங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு, இங்கே இந்த மாதிரி ஆயிடுச்சு. மகாராஷ்டிராவில் வந்து ஜிகா வந்துருச்சு. பெங்களூரு அடுத்த தெருவில் வந்து டெங்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த இடத்துல என்ன இருக்கும், ஜனம் ஐயோ அங்கே இருக்கு இங்கே இருக்கு. அதில் ஒரு புறஜாதி ஒரு சகோதரி வராங்க. இந்த காய்ச்சல் 3 நாள் தான் இருக்கும், 4 நாள் தான் இருக்கும், அதெல்லாம் ஒன்றாகாது. அப்போ யோசித்தேன், இந்த புறஜாதி எதை வச்சு விசுவாசிக்கிறான்? கர்த்தரை அறியாத ஒரு மனுஷி இவ்வளவு ஆழமா சொல்லும்போது, கர்த்தரை அறிஞ்ச இந்த ஜனம் எப்படி இருக்கணும்? சுரப்பு இல்லையா? அதுதான் பிடிக்காது. அங்கே டாக்டர் சொல்லி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நாளைக்கு வரைக்கும் பார்ப்போம், நைட் 12 மணி வரைக்கும் பார்ப்போம், அதுக்கப்புறம் 103க்கு கீழே குறையலன்னா அதுக்கப்புறம் இந்த டெஸ்ட் எடுங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் டாக்டர் அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. அப்போ நான் டாக்டரே சொல்லிட்டேன், அதுக்கு முன்னாடி ஆண்டவரே சொல்லிட்டேன். அப்போ இந்த பயம் இன்னைக்கு சத்துருவானவன் என்ன பண்றான்? பயத்தை கொண்டு வருவான், போராட்டத்தை கொண்டு வருவான், துக்கத்தை கொண்டு வருவான், ஆவிசுவாசத்தை கொண்டு வருவான். என்னால் முடியாது, என்னால் வாழவே முடியாது, என்னால் வேலையை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி கொண்டு வர சூழலை கொண்டு வருவான். எனக்கு இந்த வேலையே பிடிக்கல. வேலை பிடிச்சிதான் நம்ம வேலைக்கு சேர்ந்துருப்போம், ஆனால் வேலை பிடிக்காது. பிடிச்சிதான் வியாபாரம் பண்ணியிருப்போம், வியாபாரம் பிடிக்காது. பிடிச்சிதான் அந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சுட்டு இருப்போம், அந்த சப்ஜெக்ட் திடீர்னு படிக்க முடியாது, பிடிக்காது. பிடிச்சிதான் கல்யாணம் பண்ணியிருப்போம், கணவன் மனைவிக்குள்ள பிடிக்காது இருக்கீங்க. பிடிச்சிதான் பிள்ளைகள் 10 ரூபாய், இப்போ அந்த பிள்ளை பிடிக்காது. அப்படிதான் அந்த பிடிக்கூட சூழ்நிலை இருக்கு. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு ஒரு நிறைவான ஒரு பலனை கத்த நிச்சயம் கொடுக்கணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன காரியம்? இந்த 4 பார்ட் உங்களுக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொன்னா ஒரு விஷயம் இருக்கு. என்ன செய்யணும்? 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம், ஐசையா சாப்டர் 52 verses 2. தூசியை உதறிவிட்டு என்ன செய்யணும்? தூசியை உதறிவிட்டு எழுந்து எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். இந்த வசனம் நம்ம எடுத்திருக்கோமே இன்னைக்கு, செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20 வசனம். அதுக்கு முந்தின வசனங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சிறைப்பாடுகள் விடுதலை தான் அந்த வசனமே. அதனாலதான் நான் முதலே அதை விவரிக்க முடியாதபடிக்கு இங்க வந்து விவரிச்சுட்டு இருக்கேன், இங்கே உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சிறையில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு தான் இந்த மாசம் வாக்கு தத்துவம். சிறை போல இருக்கிற பிரச்சனையில, போராட்டத்துல, அவமானத்துல இருக்கக்கூடிய, அதான் சொல்ல தனிமை, வறுமை, கசப்பு, அதுக்கடுத்து பலன் இல்லாத இப்படிப்பட்ட வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு பெரிய ஒரு தொடக்கத்தை, முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற உங்களை இல்ல இதுதான் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி கர்த்தர் மறுபடியும் உங்களை ஆரம்பிச்சு திருப்பி ஓட வைக்க போறார். ஒரு பொம்மை வச்சிருக்கீங்க, இந்த குழந்தைங்க சின்ன சின்ன பொம்மை வச்சிருப்பாங்க, அது பாருங்க பேட்டரி இருக்கும்போது நல்லா கைத்தட்டி ஓடிக்கிட்டு இருக்கும். ஒரு கார் பொம்மை இருக்கும், காருக்கு பேட்டரிலாம் போட்டு சார்ஜ் ஏற்றணும், நல்லா ஓடும். இப்போ பட்டன் தட்டி விட்டணும், சார்ஜ் இல்லைன்னு அப்படியே அப்படியே முட்டி நிற்கும், திருப்பி சார்ஜ், அப்போ திருப்பி சார்ஜ் ஏற்றணும். அதே போல தான் இன்னைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம சொல்லுவோம் அது யூசர் காருங்க, அது அவ்வளோதான், அந்த பேட்டரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இல்லை மறுபடியும் அது சார்ஜ் போட்டு மறுபடியும் ஓட வைக்கலாம். அப்படிதான் ஒரு வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் ஓட்ட போறார். இங்க சொல்லும் போது தூசியை உதறிவிட்டு எழுந்துரு, தூசியை உதறணும். எந்த தூசி? உங்களுக்குள்ள என்னால் முடியாது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், என்ன நடக்காது, கிடைக்காது, இந்த மாதிரி நீங்க சொல்லாதபடிக்கு அந்த தூசியை உதறிட்டு எழுந்தணும். எழுந்து எருசலேமை வீட்டில் சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தை உன் கழுத்தில் விட கட்டுகளை அவள், நீங்க போட்டு வச்சிருக்கீங்க கட்டுகள்,
ஆவிசுவாசமா, பயமா, கலக்கமா, கோபமா, எரிச்சலா, மரணமா, துக்கமா, ஆவிசுவாசத்தோடு போட்டு வச்சுக்கீங்களேன், இந்த கட்டுகளை பூரா நீங்க தான், நீங்க போட்ட முடிச்சு நீங்க தான். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே அவுத்து விடுங்க, ஆண்டவரே ஆண்டவரே அவுத்து விடுங்க. இல்லைங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, எல்லாத்தையும் வசிட்டாரு. நீங்க போட்டுட்டு தான் நீங்க தான் ஆகணும். உங்களுடைய முடிச்ச நீங்க தான். நீங்க ஒரு பாவத்தில் இருக்கிறீங்க, இந்த பாவம் செய்ய முடியாதபடிங்க, என்னால் இருக்க முடியாது, இதை செஞ்சுதான் ஆகணும். இல்லை, அந்த பாவத்தை நீங்க அவுத்து விடு. இனிமேல் இந்த பாவம் செய்யும், என் பிள்ளைகளுக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, என்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கைக்காக இந்த தூசியை நான் உதறி போடுகிறேன். அப்படி போடணும். இல்லை, நான் சுயநலத்துக்காக நான் செய்யற பாவத்தை, என்னுடைய அக்கிரமத்தை, என்னுடைய தவறை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பேன். யார் எப்படி போனா என்ன அப்படின்னு இருக்கக்கூடாது. பிள்ளைக்காக மனம் இறங்குறத பெற்றவன், பெற்ற தாய், பெற்ற தாய். ஆமென். பிள்ளையோட எதிர்காலத்துக்காக அதே போல கர்த்தர் உங்களுக்காக இறங்கி இருக்கிறார். நீங்கள் தூசியை தட்ட, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கட்டுகளை பூவா, என்னென்ன அக்கிரமம் இருக்கு, பாவம் இருக்கு, மீறுதலுக்கு, பொய் இருக்கு, கீழ்ப்படியாம காது இருக்கு, இதற்கு ஒட்டுக்கு, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத அருவருப்பா இருக்கு, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காது, இதை செய்யறது பிடிக்காது, எல்லாத்தையும் தூக்கி போடுறோம். தானியேல் ராஜ மரியாதையோட உபசரி, ராஜ விருந்து. நம்மளா இருந்தா ஒரு கலெக்டர் கூப்பிட்டு விருந்து வைக்கிறேன்னு சொன்னேன், ஒரு மந்திரி கூப்பிட்டு விருந்து வைக்கிறாருன்னு சொன்னேன், ஒரு பிரதமர் கூப்பிட்டு விருந்து வைக்கிறாருன்னு சொன்னேன், ஒரு ஆளுநர் கூப்பிட்டு விருந்து வைக்கிறான்னு சொன்னோம். என்ன பண்ணுவோம், உடனே அதை போஸ்டர் அடிச்சு இந்த வாட்ஸ்அப்லாம் ஸ்டேட்டஸை வச்சு அவங்க கூட செல்ஃபியெல்லாம் எடுத்து அவங்க கூட சாப்பிட்ட மாதிரிலாம் வச்சுருப்போம். அப்படிதானே? ஸ்டேட்டஸ் பார்த்தா இன்னைக்கு கலெக்டரோடு சாப்பிட்டேன், பிரதமரோடு சாப்பிட்டேன், முதலமைச்சரோடு சாப்பிட்டேன். அப்பா அந்த உணவு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எல்லாம் அப்படியே 5 ஸ்டார் 3 ஸ்டார் 7 ஸ்டார்ல இருந்து எல்லா உணவு வகை, எல்லாமே ஓடுறது, ஆடுறது, பாடுறது, குதிக்கிறது எல்லாத்தையும் இறக்கிட்டாரியா, செம்ம சாப்பாடியா அப்படின்னு இருப்போம். ஆனா இவன் சொல்ல, இது ஆண்டவருக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன், இது ஆண்டவருக்கு அருவருப்பானது, நான் செய்ய மாட்டேன். அப்படி எனக்கு புகழ்ச்சி வேண்டாம், அப்படி எனக்கு பாராட்டு வேண்டாம், அப்படி எனக்கு கனம் வேண்டாம், என் கர்த்தர் எனக்கு கொடுப்பார் அப்படின்னா தானியேல். தெரியுமா? இருக்கீங்களா? தூசியை தட்டினாலும் இல்லையா? நம்மளா இருந்தோம், எப்போ எவ்வளோ பெரிய சாப்பாடு. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு போனோம், சர்ச்சுக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை, இன்னைக்கு ஒரு நல்ல வேலை, கட்டிப்பான சம்பளம், ஆகா, இன்னைக்கு ஒரு நாள் சர்ச்சுக்கு போகாம இன்னைக்கு வேலையை போவோம். அப்படிதான் நம்ம போவோம், அப்படிதானே? ஆனால் தள்ளிட்டு வரணும். என் ஆண்டவருக்கு மீறினது எதுவுமே கிடையாது. அதான் தூசியை உதறிட்டு கட்டுக்களை அவுத்துட்டு அப்படின்னா தான் உங்க சிறையெல்லாம் நீங்கும். அடுத்து எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை தோற்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கூடாது. ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற, நமக்கு கொடுத்த வாழ்க்கை, நமக்கு கொடுத்த கணவன், நமக்கு கொடுத்த மனைவி, நமக்கு கொடுத்த பிள்ளை, நமக்கு கொடுத்த பிள்ளைகளுடைய பிள்ளை, நமக்கு கொடுத்த வேலை, நமக்கு கொடுத்த, இதை விட்டுட்டு நம்ம சூழ்ந்து இருக்கக்கூடிய சாட்சிகளை விட்டுட்டு எதிராக இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கான் பாரு, அவன் பெரிய வேலை வாங்கிட்டான் பாரு, அவன் பெரிய வீடு கட்டிட்டான் பாரு, அவன் நிறைய பணம் சம்பாதிச்சிட்டான் பாரு, அவன் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு பாரு. எனக்கு கொடுத்ததுன்னு நான் பொறுமையோடு வளர்க்கிறேன். என் பாவத்தை உதவி தள்ளிட்டு என்னை சுத்திலும் என்ன இருக்கு? சாட்சி இருக்கு. எப்படிப்பட்ட சாட்சி இருக்கு? ஜீவனுள்ள சாட்சி, நித்தியமான சாட்சி இருக்கு, ஆசீர்வாதமான சாட்சி, நன்மையான சாட்சி இருக்கு. ஆமென். நான் மேகம் போன்ற இத்தனை சாட்சிகளை சுற்றி திரண்டு இருக்கிறபடினாலே நான் பொறுமையோடு எனக்கு நியமித்து ஓடுவேன். எனக்கு கொடுத்ததை நான் உண்மையா இருப்பேன், போதும் என்ற மனதோடு. ஆமென். பணம் சம்பாதிக்கிறதுக்காக இன்னைக்கு பெண்களும் ஆண்களும் போறதுனால, பெற்ற தாயும் தகப்பனும் போறதுனால பிள்ளைகளை சரியாக கவனிக்க முடியல. பிள்ளைங்க என்ன பண்றாங்க? பக்கத்தில் இருக்க கடைகள்ல சிப்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க, பப்ஸ் வாங்கி சாப்பிட்றாங்க, அங்கங்க விற்கிற தேவையில்லாத காரியங்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. பிள்ளைங்களுக்கு வயிறு உபாதைகள் வருது, நோய் வருது. கடந்த நாளில் ஒரு 5 வயசு தம்பிக்கு வந்து அடிக்கடி சொல்லுவானா, எனக்கு வயிறு வலிக்குது.
என்னடா வயிறு வலிக்குதுன்னா, இவங்க இந்த அம்மாவும் அவங்க அப்பாவும் வேலைக்கு போகிறதுலையும் சம்பாதிக்கிறதுலையுமே அது இருக்காங்க. சரியாக மெயின்டைன் பண்ணவே இல்லை. வருவாங்க, அவங்க வச்சுட்டு போனதில் சாப்பிடுவா, இல்லை கடையில் வாங்கி சாப்பிடுவா, கிடக்கும். கடைசியில் வயிறு வலி ரொம்ப சொல்லிட்டேன். ஸ்கூலுக்கு போயிருந்தா வயிறு வலி. ஸ்கூலில் உள்ளவங்க என்ன பண்ணிட்டாங்க, டீச்சர்ஸ் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி பார்த்தா அந்த பையனுக்கு கேன்சர். 5 வயசு, ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறான். இப்போ தாயும் தகப்பனும் அழறாங்க, ஐயோ என் பிள்ளைகளுக்காக சம்பாதிக்க போனேன், இப்படிதான் வேலையை விட்டுருப்பேனே. இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் அப்படிதான் பிள்ளைகளை கவனிக்காம ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு எது தேவையோ போதும் என்ற மனதோடு, இந்த பணம் போதும், இந்த வேலை போதும், இந்த குடும்பம் போதும், இந்த பிள்ளையை நான் படிக்க வச்சு நான் பெரிய ஆளாக்கி அப்படி கொண்டு வாங்க. அதான் வசனம். இப்படி இருந்தீங்கன்னா இந்த மாசம் அடுத்த 6 மாசத்துக்கு குறைவில்லாத ஆசீர்வாதத்தை கற்றுக் கொடுப்பார். பயமில்லாம நீங்க வாங்க. எந்த ஒரு கிரியும் கூட தாக்காது. சாத்தான் எதையும் உங்களுக்கு விரோதமாக கொண்டு வர முடியாது. ஆமென். இப்போ செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20 பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி? புகழ்ச்சி, கீர்த்தி, நற்பெயர், துதி, மேன்மை, பாராட்டு, சிலாகை, பரிமளிப்பு, பாராட்டு, பூசித்தல், மகிமைப்படுத்துதல், மெச்சுதல், பாராட்டு, இது எல்லாமே கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு கொடுக்கும். தமிழ்ல எத்தனை வார்த்தைகள் இருக்கு. இப்படியாக கர்த்தர் உங்களுக்கு இந்த மாசம் பாருங்க, உங்களை அதிகமாக ஆசிரியப்பார். உங்களுடைய வீட்டில் அரிசி பாத்திரம், எண்ணெய் பாத்திரம், ஆயில் பாத்திரம், தண்ணீர் பாத்திரம் ஆசிரிக்க போற. கடன்கள் அடைய போகுது, கவலைகள் மாறுது, துக்கங்கள் மாறுது, உங்க பய வாழ்க்கை மாறுது. கர்த்தர் உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கும் தீர்க்க ஆயுஸ் கொடுத்து முதிர் வயசு நடத்துவார். செழிக்க வைக்க போகிறார். அந்த 6 மாசம் எது உங்களை தாக்கிட்டு இருந்துச்சோ அந்த தாக்குதல் இன்னைக்கு உங்களை விட்டு இந்த இடத்துல நீங்க போகும்போது ஒரு வெளிச்சத்தோடு கலந்து ஜெபிக்கிறேன். அளவுக்கும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த 2024ஆம் வருடம் மீண்டுமாய் ஒரு மாசத்தை எங்களுடைய வாழ்நாட்களில் கூட்டி கொடுத்து 7 மாசமாக பரிபூர்ணமான மாசமாக இந்த மாசத்தை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்கு நன்றி. இந்த மாசத்தை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த மாசம் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ள, சுகம் பெற்றுக்கொள்ள, ஆரோக்கியம் பெற்றுக்கொள்ள, சமாதானம் பெற்றுக்கொள்ள, தீர்க்க ஆயுஸ் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. உங்க கரத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க வார்த்தையை நம்புகிறோம். எங்க சிறு பிள்ளைகளை நீங்க தொடுங்க. பிள்ளைகளை தொட்டு ஆசிரியை. பிள்ளைகளுக்கு தேவையான ஞானம், அறிவு, பாதுகாப்பு, நோய் எதிர்ப்பு சக்தி, தீர்க்க ஐஸ் முதிர்வயசு கொடுத்த பிள்ளைகளை வளர்த்து வாலியமாக்கி தீர்க்க ஐஸ்வரம் நடத்துங்க. அப்படி நடத்தப்படுறதுக்காக கொடுத்ததுக்காக பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லா வியாதிகள், பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் 4 தலைமுறையாக 40 தலைமுறையாக தொடர்ந்து வந்த எல்லா கிரியைகளும் முறியடிக்கப்பட்டு இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய கொள்ளைகள் பிள்ளைகளை தொட்டாதபடி இயேசுவின் ரத்த கரத்துக்குள்ள அவருடைய பிள்ளைகள் நல்ல படிப்பு, ஞானம், அறிவு, தீர்ப்பது, சுகங்களை ஜீவன் கொடுத்து பிள்ளைகளை ஆசிரியது காத்து வாலிய பிள்ளைகள் காட்சி திருமணம் நடக்க வேண்டிய பிள்ளைகள் சரியான மாப்பிள்ளை பொண்ணுகளை கொடுத்து திருமணத்தை நடத்தி தேவையான பணம், அது தேவையான ஆட்கள் அல்லது கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல திருமண காரியம், திருமணத்துக்கு இருக்கிற தட்டைகள் மாறட்டும். 4 தலைமுறைகளாக 40 தலைமுறையாக தொடர்ந்து வந்த திருமண தடைகள், திருமண சாபம், திருமண பாவம் முறியடிக்கப்படும். என்னுடைய வேலை, என்னுடைய படிப்புகள் ஆசிரியம், என்னுடைய வியாபாரம் ஆசிரியம், ஒவ்வொரு ஸ்திரீகளையும் புருஷர்களையும் ஆசிரியம். ஆண்டவரே, குடும்பத்தை நடத்தக்கூடிய, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய, பிள்ளைகளுக்கு எது சரி எது தவறு என்று சொல்லி உணர்ந்து செயல்படக்கூடிய நல்ல ஒரு கணவனாக, நல்ல ஒரு மனைவியாக, நல்ல பெற்றோராக இருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். பிள்ளைகளுக்கு நல்ல வேலை, ஆண்டவர் நிரந்தரமான வேலை, நிரந்தரமான வருமானம் ஆண்டவர் கிடைக்கட்டும். ஆசிரியை இந்த வார்த்தையை சேனல் மூலமாக பார்க்குற ஒவ்வொருவரையும், இந்த வார்த்தைகளை கேட்குற ஒவ்வொருவரையும் உங்கள் கருத்தில் ஆசிரியை, ஊழியர்களை ஆசிரியை, ஊழியக்காரர்களை ஆசிரியை. இந்த மாதம் கடன் இல்லாமல், கவலை இல்லாமல், வறுமை இல்லாமல் ஆண்டவரை நாங்கள் பார்த்த ஆண்டவரை வாக்குத்த வசனங்கள் படி செப்பனை 3:20 படி ஒவ்வொருவரையும் மேன்மைப்படுத்தி காணப்படுது. ஜீவனோடு தீர்க்காசம்
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் சொந்த பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர்